கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்த்தர் தேடி வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் தேடி வந்து எல்லா விதமான காரியத்தையும் அவர் முன்னின்று செய்து உங்களுடைய வாழ்க்கையின் திறனை அதிகமாக உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக வைப்பதே அவருடைய நோக்கமும் சித்தமாக இருக்குது. இதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ளணும். இதிலிருந்து நீங்கள் ஒரு நொடிப்பொழுதோடு விலகி போயிடக்கூடாது. கிறிஸ்து என்னை அந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் எப்பொழுதும் இதுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். கிறிஸ்துவின் சிநேகிதம், அதாவது நம்முடைய தேவன் பாருங்கள், அந்த சிநேகம் நம்முடைய ஒரு அன்பு ஒரு நண்பர்களைப் போல நம்முடைய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள், ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. பாருங்க, இந்த மாதிரி உயிரே கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு அன்பு, அந்த மாதிரி அன்பு யார்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது. ஆனால் கிறிஸ்து பாருங்க, நம்மேல் வைத்த அன்பு, நம்முடைய சிநேகிதம், நம்மை நேசித்த அந்த கிறிஸ்து அவருடைய குமாரனை கொண்டு இந்த உலகத்துக்கே கொடுத்தார், ஜீவனையே கொடுத்து விட்டார். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள். ஒரு மனிதனாக வந்து தன்னையே இழந்தார். பாருங்கள், சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பன் அந்த குடும்பத்துக்காக தன்னையே இழந்து எல்லா விதத்திலும் சுகத்தையும் அவன் கொடுக்குறான். கடல் கடந்து சென்று சம்பாதிக்கிறான், இரவு நேரமாக சம்பாதிக்கிறான், பிள்ளைகள் எப்படியாவது வாழ்ந்துடணும் வாங்கிறன்னு சொல்லி அவனுடைய ஆசை போசங்களெல்லாம் அவன் கட்டுப்படுத்தி தன் ஜீவனே இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறான். ஆகையால் அந்த குடும்பம் என்ன ஆகிறதுன்னா தளர்ந்து பெரிதாக மாறுகிறது. அந்த அன்பை அவன் ருசிக்கும் பொழுது, எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா எங்கள் அப்பா செய்த அந்த நல்ல காரியம்தான் இன்று நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி அவன் நினைவூட்டும் பொழுது கர்த்தர் அந்த மாதிரி அந்த உள்ளத்தை கொடுத்து அவனை உயர்த்துகிறான். இப்படி தான் கிறிஸ்து. எவனும் தன் ஜீவனை கொடுக்க மாட்டான். ஏதாட்டு உணவு கொடுப்பான் வழியே ஏதாட்டு செய்வான். உயிரை கொடுக்குற அளவுக்கு நானும் பார்த்ததில்லை இந்த உலகத்தில் சிநேகிதன்ங்கிறது. இருக்கலாம், மேபி ஏதாட்டு 1-2 இருக்கலாம், எங்கேயாட்டு உயிரை கொடுக்குறது, சொன்ன உடனே உயிரை கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கலாம், ஏதாட்டு ஒரு நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே இருக்குவாங்கன்னா இருக்க முடியாது. ஆனால் தேவன் பாருங்கள், இந்த உலகத்திலுடைய எல்லா மக்களுக்கும் தன் ஜீவனை கொடுத்தார். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா, நானே மரித்தாலும் பரவாயில்ல, உன்னுடையது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், உனக்குள்ளே இருக்கிற தரித்திரியம், நோய் நொடி எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், இப்படி எல்லாமே என் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அருள் புரிகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனையே விட்டார். பாருங்கள், அவர் சிலுவையில் அடிக்கும் பொழுது அங்கே மக்கள் எல்லாருக்கும் தெரியும், சில மக்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் பண்ணல, இவர்கள் இன்னதென்று அறியாதவர்கள், அவர்களை மன்னிங்கள் என்று. அப்பொழுதும் பாருங்கள், தன் ஜீவனை விடப்போகிற அவரால் முடியாத ஒன்றுமில்லை இந்த உலகத்தில். ஆனாலும் தேவன் அந்த திட்டத்தை சரியாக செய்தார். ஏனென்றால் ஒருவர் மரணம் வருவதனால் அந்த உலகமே மகிழ்ச்சியாக போகிறது என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். கிறிஸ்து அவன் நேசிக்கும் பொழுது, நான் ஒரு குமாரனை கொடுத்தேன், நான் இந்த உலகத்தில் எத்தனையோ குமார்த்திகள் எனக்காக வந்திருக்கிறார். தேவன் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு குமாரனை தான் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடிகளும் கிறிஸ்துக்குள் வருகிறவர்கள் ஏகப்பட்ட பேர்கள் தேவனுக்குள்ளே பிள்ளையாக அவர்கள் வருகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவன் அவர்களுக்குள்ளே சென்று அரவணைத்து அவர்களுக்குள்ளே இருந்து இந்த சிநேகத்தை அவர் வளர்க்கிறார். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த சிநேகத்தை தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதில் நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவனை கொடுக்குற நண்பர்கள் எல்லாற்றாலும் பரவாயில்ல, நமக்காக ஒருவர் ஜீவன் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ்கள் ஏதோ விதமான செய்யலாம், ஆனால் உயிரை கொடுப்பாங்க அப்படி ஒரு ஒன்று இருக்காது இந்த உலகத்தில் அதிகமாக. ஆனால் நமக்காக உயிர் கொடுத்தவர், நாம் நன்றாக வாழ வேண்டும், நான் நன்றாக செழித்திருக்க வேண்டும் என்று அவருடைய குமாரனை நமக்கு இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனால் அதனுடைய சிநேகிதம், அதாவது நம்ம நேசிக்கிற அந்த விதம், நமக்குள்ளே அவர் நம்மை எந்த அளவு நேசித்தால் தன் உயிரே கொடுப்பார். இப்படி ஒரு சிநேகிதத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எத்தனையோ ஃப்ரெண்ட் இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா சாப்பாட்டுக்கு வருவாங்க, இதாட்டி நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தா தான் சிநேகிதம், கொடுக்கலன்னா சிநேகிதம். நீ எனக்கு செய்யலை, நான் உனக்கு செய்யலை, நீ எனக்கு பார்ட்டி செய்யலை, அப்படி செய்யலை. ஆனால் தன் ஜீவனாக அவன் உயிரோடு இருக்கும் பொழுது
அவனுக்காக நான் உயிரே தருகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப கஷ்டம். ஆகையால் நமக்காக ஜீவனை விட்ட அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த சிநேகித தேவன் நமக்குள்ளே கிறிஸ்து அந்த சிநேகத்தை உங்களுக்குள்ளே வளர்த்து உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் பண்ணுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.